The fans is watching, niggas plotting to get me. Will I survive? Will I die? மேல பார்த்த இந்த வீடியோல ஒயிட் ராணியை தூக்கி இப்படி வச்சாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்றது, செக் மேட். ராஜாவை எங்கேயும் நவுத்த முடியாது, இங்க நவுத்த முடியாது, இங்க நவுத்த முடியாது, இங்க நவுத்த முடியாது, ராஜாவை எங்கேயும் நவுத்த முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன்? இந்த ராணியை தூக்குறது. ஐயோ தேவையில்லாம ஒயிட் ராணி போயிடுச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம். எஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இப்படி செக் மேட் வச்சிடணும். ஒயிட்டை வெட்ட முடியாது, பிஷப் துணை இருக்கு. ராஜாவால ஒண்ணு இங்கிட்டு நவுத்த முடியும், இல்ல இங்கிட்டு நவுத்த முடியும். எஸ், அப்கோர்ஸ். இப்ப தேவையில்லாம ராணி பேச்சு நம்ம செக்கு தானே வைக்க முடிச்சுன்னு இல்ல, இந்த குதிரையை வச்சு இப்படி வெட்டினீங்கன்னா ஆட்டம் க்ளோஸ். ஆமாங்க, ராஜா இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது, இங்கேயும் வைக்க முடியாது. அதாவது மேல காட்டின அந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த வீடியோக்கான சொல்யூஷன் இதுதான். காட்டின இந்த வீடியோல ஒயிட் மூவ் பண்ணிருக்காங்க. எங்க மூவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ராணியை தூக்கி இங்க வச்சு செக் மேட் வச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் ராஜாவால எங்கேயுமே நவுத்த முடியாது. ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த யானை மூலியமா இப்படி வெட்டுறது. இப்ப ராணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதா, இப்ப நம்ம தேவையில்லாம பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். நம்ம இந்த குதிரையை வச்சு இந்த யானையை வெட்டி பிரோஜனம் கிடையாது. எதுக்காக வந்து இப்படி கொடுத்துருக்காங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த குதிரையை தூக்கி இங்க செக் மேட் அப்படின்னு வச்சிடலாம். டேய் என்னடா இது ஒரு விஷயம்டா, இங்க நவுத்திடலாமான்னு சொல்லி நவுத்திடலாம். எஸ், நவுத்திருக்கலாம். பட் இந்த பிஷப் வச்சு இங்க செக் மேட் வச்சுட்டோம்னா ராஜா ஃபுல் அரெஸ்ட். ராஜாவால இங்க வைக்க முடியாது குதிரை, இங்கேயும் வைக்க முடியாது குதிரை, இங்க வச்சா பிஷப், ஆட்டம் க்ளோஸ். அதனால ஒரு ராணியை வந்து நம்ம வெட்டு கொடுக்கறதுலாம் விஷயம் இல்லை, நம்ம ஜெயிக்கணும், அதுதான் விஷயம். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோக்கு. பாத்தீங்கன்னா ஒயிட்லயும் ஒரு ராணி, ஒரு ராஜா, ஒரு யானை. பிளாக்லயும் ஒரு ராஜா, ஒரு யானை, ஒரு ராணி இருக்கு. இப்ப இந்த யானையை மூவ் பண்ணி இங்க செக் பண்ணி வச்சிருக்காங்க மேல காட்டின வீடியோல. இதுக்கான சொல்யூஷன் என்ன? தேவையில்லாம யானையை விட்டாங்களோன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஒவ்வொரு மூவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். எஸ், அப்கோர்ஸ். இப்ப இந்த ராஜாவை வச்சு வெட்டிதான் ஆகணும், ஏன்னா ராஜாவில நவுத்த முடியாது, வெட்டியாச்சு. இப்ப பிளாக் தான் அட்வான்டேஜ்னு கிடையாது. இப்ப நம்ம இந்த ராணியை தூக்கி இங்க செக்மேட் வைக்கலாம். செக்மேட் வச்சு என்னன்னா பெரிய டிஃபரெண்ட் கிடையாதுன்னு சொல்லுவீங்க, இங்க வச்சுவாங்க ராஜாவை. எஸ், இதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் அந்த யானையை பறி கொடுத்தாங்க, யாரும் சும்மா இந்த காரியம் எடுத்து மாட்டாங்க. அதுக்கான வீடியோ இப்ப பார்ப்போம். இந்த ராணியை தூக்கி இங்க செக் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டம் க்ளோஸ். ராஜாவில் இங்கேயும் நவுத்த முடியாது, இங்கேயும் நவுத்த முடியாது, இங்கேயும் வர முடியாது. ஒரு யானையை வெட்டு கொடுத்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. மேல பார்த்த இந்த வீடியோல ஒயிட் ராணியை தூக்கி ராஜாவுக்கு இங்க செக் வச்சாங்க. ராஜாவால எங்கேயும் நவுத்த முடியாது, ராஜா அரெஸ்ட் ஆயிடுச்சு. எஸ், அப்கோர்ஸ். இந்த யானையை வச்சுதான் வெட்ட முடியும். இப்ப தேவையில்லாம ராணி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம குதிரையை வச்சு யானையை வெட்டக்கூடாது, நம்ம குதிரையை வச்சு இப்படி செக் மேட் வைக்கணும். செக் வச்சதுனால ராஜாவால எங்கிட்ட மூவ் பண்ண முடியாது, ஏன்னா ஃபுல்லா அரெஸ்ட் ஆயிருக்கு. இதை இப்ப இந்த ராஜா வந்து இப்படி வெட்டிட்டாங்க, நமக்கு ராணியும் போச்சு, குதிரையும் போச்சுன்னு ஃபீல் பண்ண வேணாம். இப்ப இந்த யானை இருக்கு, இந்த யானையை தூக்கிட்டு வந்து இங்க செக் வச்சோம்னா ஆட்டம் க்ளோஸ். ராஜாவால இங்கிட்ட எங்கிட்ட வர முடியாது, இங்கிட்ட வர முடியாது. அதுதான் இந்த வீடியோக்கான இது. அதாவது ஒவ்வொரு மூணு நமக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா நமக்கான ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி செஸ் வீடியோக்கு வந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க செஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்களா? தேங்க்யூ காய்ஸ்.